என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான் குலதெய்வம். இப்போ உங்களுக்கு இப்போ 5ஆம் பாவம், இப்போ நீங்கள் இங்கே தூக்குங்க, காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்தை எடுங்க. 5ஆம் பாவம் என்ன வீடா வருது? சிம்மம் வீடு. என்னங்க 5 குழந்தை. அப்போ மேசம் சிம்மம் தனுசு. அப்போ 5ஆம் இடம் தான் பூர்வீகம். அந்த பூர்வீகத்துக்கு 5ஆம் பாவம் எந்த வீடு வருங்க? தனுசு. அப்போ அங்கே பாருங்க, சூரியனா அப்பா மேசா, அவருக்கு 5வது வீடு பூர்வீக தாத்தா, தாத்தாவுக்கு 5வது வீடு பாட்டன். அப்போ 3 தலைமுறை வருதா? இந்த 3 தலைமுறை மேசமும் சிம்மமும் தனுசும். இந்த சூரியன் மேசம்ங்கிற செவ்வாய் வீடு. அடுத்தது சிம்மம் என்பது சூரியனோட வீடு, தனுசு என்பது குருவோட வீடு. அப்போ யார் ஜாதகத்தில் எல்லாம் குருவும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குதோ அவங்க பூர்வீக சொத்தை காப்பாற்றி வைக்கிறதும், பூர்வீகத்தை பற்றி பேசுகிறதும், எங்கள் பாட்டனெல்லாம் எப்படி பொழைச்சாரு தெரியுமான்னு சொல்கிறதும், ஒரு காலத்தில் எங்கள் பாட்டனெல்லாம் எப்படி இருந்தால் தெரியுமா, நான் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு எங்கள் பாட்டன் பிறந்த ஊர் பூர்வீகத்தில் போய் நான் வீடு வாசல் கட்டி கடைசி காலத்தில் போய் நான் அங்கே உட்கார போகிறேன் இப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே செவ்வாய் சூரியன் குரு, குரு சூரியன் செவ்வாய், செவ்வாய் குரு சூரியன், இந்த 3 கிரகங்களும் ஒரு ராசிலேயோ பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ இருந்தால் இவங்க பூர்வ ஜென்ம பூர்வீகத்துக்கும் பாட்டனுக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறத இப்படித்தான் அந்த காலத்தில் கிரக சேர்க்கையை சேர்த்திருக்காங்க. எப்படி? வரலாங்கம்மா, பாருங்க 2 கிரகம் இருக்கிறவங்க தூரமாக பேசிக்குவாங்க, 3 கிரகம் இருக்கிறவங்க அந்த அந்த ஊருக்கு பெரிய போராடியாவது தாத்தன் சொத்தை காப்பாற்றணும் பாட்டன் சொத்தை காப்பாற்றணும்பாங்க. அப்போ அந்த காலத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம், அதுக்கு 5ஆம் பாவம் தான் தனுசு. அப்போ மேச சிம்ம தனுசில் 3 கிரகமே நல்லா பாருங்க, செவ்வாய் ஆண் கிரகம், சிம்ம ஆண் கிரகம், தனுசு ஆண் கிரகம். இந்த 3 ஆண் கிரகம் சேர்ந்தால் அந்த ஜாதகர் அரசாள்றது பூர்வீகத்தை கட்டி ஆண்டாருன்னு சொன்னதுக்கு இதுதானே பொருள். அப்போ நீங்கள் இப்படி கிரக சேர்க்கையை காலச்சக்கரத்துக்கு கிரக சேர்க்கை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த வக்கரத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கிரக சேர்க்கை சேர்ந்துருது. அப்போது இந்த ஜாதகத்தில் குரு சூரியன் செவ்வாய் இந்த சேர்க்கை இருந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு ஆயுள் முழுவதும் பாட்டனுடைய போட்டா வச்சு கும்பிட்றதும், தாத்தாவுக்கு திதி கொடுக்கறதும், முன்னோர்கள் வாழ்ந்த பொருள்கள் எல்லாம் நம்ம வீட்டில் ஞாபகார்த்தமாக வச்சுட்டு இருந்தாலே இந்த குரு சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வாழ்க்கை நல்ல வேலை செய்யும். ஆமாங்க ஐயா, தாத்தா சொத்து அப்பா சொத்து தானே ஐயா சொல்றோம், ஆண்களை தான் சொல்றோம். அப்போ அந்த ஆண் ஏன் ஆண் வாரிசை நீங்கள் உருவாக்குனீங்க? அப்போ அந்த காலத்தில் குரு என்பது யானை, குரு என்பது யானை, சிம்மம் என்பது சூரியன் என்பது ராஜா, அதே போல குரு என்பது யானை, சிம்மம் என்பது ராஜா, செவ்வாய் என்பது படை தளபதி. அப்போ யானை மேலே சூரியன் உட்காந்து தளபதி கூட போறாரு. அப்போ குரு என்பது ஆன்மீகம். ஒரு ராஜா நடந்து போகும்போது, சப்பாரம் எடுத்துகிட்டு போகும்போது ராஜா அதுக்குள்ளே இருந்தாருன்னா முன்னாடி போகும்போது எந்த விதமான தீய சக்தியும் தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பிராமணர் ஐயர், குரு என்பது ஒரு மகான், ராஜாவுக்கு கேடு வரக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி பாடிக்கிட்டே போவார். சென்டரில் ராஜா வருவார், பின்னாடி யார் வருவார்னா செவ்வாய் என்பது படை தளபதி வருவார். அப்போ முன்னாடி குரு, பின்னாடி செவ்வாய், சென்ட்ரல் சூரியன், இப்படியே இருக்கிற மாதிரி சப்பாரஞ்சோடி போய்தான் நாட்டு அரசனை காப்பாற்றிருக்காங்க. எவ்வளோ ஒரு ரகசியம் வருகிறது. ஐயா புரியுதா? நாட்டு அரசனை காப்பாற்றிருக்காங்க.
அப்போது அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போது மெயின் அந்த காலத்தில் ராணியோட படம், ராஜாவோட படமெல்லாம் ஆதி காலத்தில் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் ராஜாவோட படத்தையும் ராணியோட படத்தையும் ஜமீன்தாருக்கு இப்போ மாட்டி வச்சுருப்பாங்க. அதை ஏன் மாட்டி வச்சுக்கிறாங்கன்னா, அவங்க கட்டிருக்கக்கூடிய வீரி சக்திகள் எல்லாம் உண்மையான வீரி சக்தியாக இருந்ததுனால இவங்க அரண்மனையில் மாட்டி வச்சாங்கன்னா அந்த வீரிய சக்தி இவங்க பார்க்க பார்க்க அவங்களுக்கு வீரியம் வரும், தைரியம் வரும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் வாள், கத்தி, எருமை இது எல்லாமே அவங்க சொல்லி வச்சதுக்கு காரணம். அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் இப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கிற விஷயம் உங்களுக்கு அது எப்படி கிடைக்கும்? அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் முன்னோர்கள் தேடி வச்ச சொத்து ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருளை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம், வீட்டில் வைங்க. அந்த முன்னோர்கள் வந்து அதில் குடியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பொருளை பாதுகாப்பு பண்ணுறது அந்த காலத்தில் பெரிய விஷயம். ஒரு முறை இடம் இன்னொருத்தருக்கு விட்டு தர மாட்டாங்க. தனக்கு வேணுங்கிறத வந்து தனக்குன்னு வட்டம் போட்டு வேலி போட்டு எல்லாம் வச்சு தனக்குன்னு வச்சுருப்பாங்க. அதே போல் தான் அந்த முன்னோர்கள். இது எல்லாம் நீங்கள் கொண்டு வரப்போது இது பிரமாதமான வாழ்க்கையாக மாறிடுமே. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தவே ஒரு சிறப்பான முறையில் நீங்கள் பவர் பண்ணணும்னா நீங்கள் ஒரு காப்பர் தகடில், நல்ல கெட்டியான தகடில் இந்த பேர் அடிக்கிற எழுத்து மிஷினுக்கு இது வரும். அதில் உங்கள் ஜாதகத்தை அந்த கிருன்னு வரைகிற மாதிரி வரைஞ்சி அதுக்கு 9 அபிஷேகம் பண்ணி அதுக்கு டெய்லி பொட்டு சந்தனம் வச்சு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் உங்களை பார்க்குற மாதிரி மாட்டி வைங்க. உங்களுக்கு உங்களை வந்து ஜாதகம் பார்க்குற மாதிரி வைங்க. எதுக்காக வைங்க? அந்த அச்சரத்தை அந்த கிரகம் பூரா உங்களை பார்க்க பார்க்க உங்கள் உடம்புல எல்லா சக்தியும் இயங்க ஆரம்பிச்சு. நம்ம ஜாதகத்தை ஒரு காப்பர் பிளேட்டில் சுத்தமாக கழுவி ராசி கட்டம் அமைச்சு உங்களுடைய கிரக நிலைகளெல்லாம் எந்தெந்த இடத்துல ராசி கட்டத்தில் இருக்குதோ எழுதி அதுக்கு தேவையான பொட்டு சந்திரன் சாமியெல்லாம் வச்சு ஒரு 9 விதமான அபிஷேகம், பால், பன்னீர், தேனி, இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேக, பொங்கல், நைவேத்தியம் எல்லாம் அந்த சாமியோட சக்கரத்துக்கு பூஜை பண்ணி ஒரு தெய்வத்தை கொண்டு போய் கருவறையில் வச்சா எப்படி சாமிக்கு பவர் வருதோ அது ஒரு ஜாதகத்துக்கு பவர் வரும். அதை ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ, செவ்வாய் திசை நடக்குதா, செவ்வாய் என்பது முருகர், ஒரு அரளிப்பூ ஒரு பை வாங்கி உங்கள் ஜாதகத்துக்கே சஷ்டி நோக்க சரவண பவனார், சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேளாண், பாதம் 2 பன்மதி சரங்கி, கீதம்பாடா கிண்கிணியாடன் ஒரு சஷ்டி நோக்க சரவண பவங்கிற கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி காலையில் செவ்வரளி பூவும் கொஞ்சம் மஞ்சள் அரிசி வச்சு உங்கள் ஜாதகத்துக்கு டெய்லி பூ போட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் தொட்டு கும்பிட்டு எதுக்கால வைங்க. உங்கள் கிரகம் உங்களோட பேசும். எப்படி? ஐயா, இது நாம் உயிரோட இருக்கிறோம். நாமளோட உடம்புல நல்லா யோசிங்க. ஒரு கல்யாணம் ஆகலினா ஒரு பொண்ணுக்கு கோயில் சாமியோட கருவறையில் போய் சாமி பாதத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு தீவார்த்தனை காமிச்சு பத்தி பொருத்தி அவரே நம்ம ஜாதகத்தை பூஜை பண்ணி கொடுக்குறாரு. ஒரு நாள் மட்டும் நீங்கள் கருவறையில் கொண்டு போய் வச்சு வாங்கிட்டு வரீங்க. அது ஒரு காகிதத்தில் வாங்கிட்டு வரீங்க. ஏன்? எழுத்துப்பூர்வமாகவே ஒரு காப்பர் பிளேட் நிரந்தரமானது, நம்மளோட வாழ்க்கையும் ஜாதகம் நிரந்தரமானது. அதே வேலையை நாம ஏன் செய்யக்கூடாது? சொல்லுங்க. ஐயா, அதே போல மற்ற எந்திரங்களோட நம்மளோட எந்திரம், அதாவது ஒரு முருகன் எந்திரம் அப்படிங்கும் போது செவ்வாய் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது அந்த முருகன் எந்திரம் பின்னாடி நம்மளோட ஜாதகத்தை முன்னாடி வச்சு பிரேம் போட்டு நம்ம வணங்கிட்டு வரலாம் ஐயா. இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல லட்சுமி எந்திரம், பணம் தட்டுப்பாடு ஏற்படுறவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நல்லதே நடக்கும் ஐயா. பாருங்க, ஏன்னா ஐயா வாடிக்கையாளருக்கு எழுதி கொடுக்கலாமா ஐயா? அப்படி செய்யலாமா? அம்மா, நீங்கள் ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் காப்பர் தகடில் சக்கரத்தில் நீங்கள் வெள்ளி தகடில் ஜாதகத்தை எழுதி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வச்சு டெய்லி நீங்கள் தொழிலை வச்சிங்கனாலே
வெள்ளியில் ஒரு கோடு வீச்சினாலே பவர் தான். நம்ம ஜாதகத்தை எழுதிட்டா அதை விட பவர். அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? குழந்தை பிறந்தோடனே தொப்புள் கொடி உறவு தாய் மாமன், வெள்ளி கொலுசு அரணா கொலுசெல்லாம் போட்டு தான் குழந்தை தூக்கணும், வசதி இருந்தால் தங்கம் போட்டு தான் தூக்கணும்னாங்க. ஏன்? அன்னைக்கே கிரகத்தை இயக்கியிருக்காங்க. குரு என்பது தங்கம், சுக்கரன் என்பது வெள்ளி. இந்த ரெண்டு உலகமே இந்த உலகத்தில் மதிப்பான உலகம். அதனால தானே வெள்ளி கொண்டு போனால் அடமானம் வச்சா காசு கொடுப்பாங்க, தங்கத்தை கொண்டு போனால் அடமானம் வச்சா காசு கொடுப்பாங்க. இந்த ரெண்டும் என்றைக்குமே செல்வந்தரான பொருள் உலோகங்கிறனால தானே அந்த குழந்தை செல்வந்தராக பிறக்கணுங்கிறதுக்காகத்தானே முதல்ல அரணா கொலுசு தாய்மாம் போட்டாரு. கரெக்டுங்களா? அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த குழந்தைகளையெல்லாம் கைதொட்டு தூக்கும் போது தாய் மாமனுக்கு தாய் வீடு தொப்புள் கொடி உறவு வந்ததுனால அரணா கொலுசெல்லாம் போட்டு தங்கமெல்லாம் போட்டு அழகு பார்த்து அந்த குழந்தை கையில் எடுத்ததுக்கே ஆதி காலத்தில் இது பரிகாரமாக தானே சொல்லி வச்சுருக்காங்க. தாய் மாமா வெறுங்கையில் தொடாத, தாய் வீட்டு சேரு என்ன போடுறைய போட்டு எடுதுன்னு. நான் வாரிசை பெற்று கொடுத்துட்டேன், தாய் வீட்டு சேரு என்ன எங்கே அப்படின்னு கேட்டாங்கல்ல, இதுதான் தாய் வீட்டு சேரு. அந்த அரணாவும் கொலுசும். ஏன் அப்படின்னா பகலில் பிறக்கிறவங்களுக்கு இரவில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரன் தான் தாய், பகலில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிரன் தான் தாய். அதனால தான் தாய்க்கு பின் தாரம்னு வச்சாங்க. எப்படி? தாய்க்கு என்னங்க? தாய்க்கு பின் தாரம்னு ஏன் வச்சாங்க? இத்தனை காலமாக என் மகனை வளர்த்தி வாழும் பண்ணி அறியாத வயசில் நான் அறிவை ஊட்டி நிலாச்சோறு ஊட்டி அவருக்கு டவுசர் போட்டு விட்டு உடம்புல எல்லாமே மலம் கழித்து எல்லாம் நான் கொழுவி என் குழந்தைய நான் இடுக்கி என் பால் கொடுத்து நான் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை வளர்த்தி அவன் பெரிய மனுஷன் ஆக்கி கடைசியில் பெத்த தாயே யார் கையில் கொண்டு போய் ஒப்படைக்குது? தாய்க்கு பின் தாரம். அதனால தாரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்குது. அப்போது தாய்க்கு அடுத்தது தாய் பார்த்துக்கிற மாதிரி தாரம் பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தாய்க்கும் தாரத்துக்கு ஒரு தொடர்பு வந்ததுக்கு காரணமே இந்த கான்செப்ட் தான். அப்போது இரவில் பிறந்தா தாய், பகலில் பிறந்தா சுக்கிரன்தா தாய். அப்போ யாரெல்லாம் பகலில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு சுக்கிரனை தாயாக நீங்கள் நினைங்க, சுக்கிரன் தான் தாய் வீடுன்னு நீங்கள் நினைங்க, சுக்கிரன் தான் அம்மானு நினைங்க. உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சூர்யா அப்பா, திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் தான் அப்பா. அப்படித்தானா? பாருங்க. சூரியனா அப்பா, திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் தான் அப்பா. ஏன்? அவரை என்னன்னு கூப்பிடுறாரு? மாப்பிள்ளைங்கிறது இப்போ கரெக்ட். மருமகன் ஏன் கூப்பிட்டாருன்னா அந்த வீட்டுக்கு ஏற்கனவே மகளை கொடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு மறுபடியும் மருமகனாவே பிறப்பெடுத்து வந்து என்னுடைய பிள்ளையை நீ காப்பாற்றி என் வாரிசை உருவாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு மகனாவே ஏற்றுக்கொண்டு தான் இந்த மாமனார் மருமகன் பேர் வச்சது காரணமே. தாயை போல புள்ள நூலை போல சீலைங்கிற மாதிரி நீ எப்படி உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீ என்ற வீட்டில் கால் எடுத்து வச்சிருக்கிற. நானும் உன்னை மகனாக பார்த்துக்கிறேங்கிறக்காக என் வீட்டில் இருக்கிற மகனை விட நீ மறுபடியும் ஒரு மகனாக பிறந்துக்கிறேங்கிறக்காக மருமகன் என்று பேர் சூட்டினான். அப்போ அங்கே மருமகளே என்று பேர் சூட்டினதுக்கு காரணம் என்ன? அந்த வீட்டுக்கு நான் மகளாகத்தான் நினச்சி கட்டிட்டு போகிறேன். மருமகள் என் வீட்டுக்கு மறுபடியும் ஒரு மக வந்துட்டா நான் வேற்றுமையாக நினைக்கிறேங்கிறதுக்காக மருமகள் என்று பேர் சூட்டுறன்னு பேர் வச்சாங்க. இதுக்கெல்லாம் எதுக்காக இந்த நாசுக்கான பெயர்கள் வந்ததுன்னா இனம் பிரியாமல் ரத்த பாசமாக வாழணுங்கிறதுக்காக. ஒரு சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தைன்னு கூப்பிடாம ஒரு சில பெண்கள் ஒத்து போயிட்டாங்கன்னா அம்மா அப்பானே கூப்பிடுறாங்க மருமகளை. அப்படி வருதா இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன்.
இனிமேல் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பகையாக இருக்குதோ அந்த உறவை சொல்லி கூப்பிடாதீங்க. கூப்பிடாம இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. கூப்பிட்டீங்கன்னா தான் பகை எச்சாகு. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பகையாக இருக்குதுன்னா சூரியன் என்பது அப்பா. புதன் வக்கரமாக இருந்தா, புதன் பகையாக இருந்தா, புதன்னா மாமன். நம்ம ஜாதகத்தில் புதன் பகையாக இருந்தா மாமனை மாமன்னு கூப்பிடாம நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த பகை வளராதல்ல. சூரியன் பகையாக இருந்தால் அப்பனுக்கு மகனுக்கு ஒத்து வராது. சூரியன் பகையாக இருந்தால் அப்பனுக்கு மகனுக்கு ஒத்து வராது. அப்பா சம்பாதிக்கிற சொத்து நேரடியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ சூரியன் பகையாக இருந்தால் அப்பாவை நம்ம அப்படி கூப்பிட முடியாது. அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. நம்ம ஜாதகத்தில் பிறக்கும் போதே பகையினால தாயோட கர்ப்பத்திலேயே பகையாக உருவாக்கித்தானே இந்த குழந்தை பகையாக பிறந்திருக்குது. மறுபடியும் நீங்கள் பகைத்தானே உருவாக்குறீங்க. எந்த கிரகம் ஜாதகத்தில் கெட்டிருக்குதோ அந்த உறவை பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வளரும். அப்போ இது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் என்னங்க வாங்க போங்கன்னு இப்போ நிறைய பேர் கூப்பிடுறாங்கல்ல. எதுக்காக இந்த உறவுன்னு கேட்டீங்கன்னா, அம்மா நல்லா தெரிஞ்சுக்கங்க. சூரியன் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. யார் ஜாதகத்துல எல்லாம் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்குதோ அவங்க ஆண் குழந்தையா இருந்தா அப்பாவுக்கு மகனுக்கு ஒத்து வராது. அப்பா சம்பாதிக்கிற சொத்து நேரடியாக கிடைக்காது. இது எதனால இந்த ரூல் எடுக்கிறீங்க? சூரிய வீட்டில் சனி பகை, சனி வீட்டில் சூரியன் பகை. இப்போ தெரியுதா? இந்த பிரச்சனை தான் அதில் போயிட்டு இருக்குது. அப்போ உறவை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது தானே. நீங்கள் மாமா வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடும் போது சண்டை கோவிச்சிட்டு வந்துட்டுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி பாசம் அதிகமாகி உட்காந்து விருந்து சாப்பிடும் போது பிரச்சனை வருது இல்லைங்களா? இந்த ஜாதகம்லாம் எடுத்து பாருங்க, கரெக்டாக வரும். நீங்கள் எப்பவுமே எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த அத்திப்பழம் இருக்குது இல்லைங்களா? அத்திப்பழம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த அத்திப்பழத்தை பிச்சு தலை சுற்றி நீங்கள் கிழக்கு பார்த்து வீசிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும். உங்களுக்கு அவமானம் எப்போதுமே வராது. அதுக்கு பேர் தான் அத்திப்பழம். அத்திப்பழம்னு உங்களுக்கு தெரியுமா? அத்திப்பழம்னா அந்த அத்திப்பழம் தலையை சுற்றி வீசிட்டு போங்க, எல்லா பிரச்சனையுமே தீர்க்கும். அந்த அத்திப்பழத்துக்கு மட்டும் அவ்வளோ பவர் உண்டு. ஒரு மனிதனுக்கு கோபம் வருதுனாலும் கூட அந்த அத்திப்பழம் சரியாகும். ஐயா இங்க பாருங்க, நீங்க ஏதாவது இந்த அத்தி விரதர்னு சொல்லி ஏதோ ஒரு அத்தி மரத்துல ஒரே கட்டை எடுத்து அத்தி விரதர் பண்ணாங்கல்லங்க. உங்க வீட்டுல ஜோசியர் வீட்டுல ஒரு அத்தி கட்டையில ஒரு வேல் மாதிரி ஒரு சூளாயுத மாதிரி செஞ்சு நீங்க பூஜை ரூம்ல வச்சுட்டீங்கன்னா நீங்க சாமி கும்பிட்டுட்டு போன அத்தனை தெய்வங்களுடைய பொருள் எல்லாமே எல்லா அத்தி விரத அத்தி கட்டையில போய் சேவாயிரும். சாமிக்கு பாலாலயம் பண்ணும்போது சாமியோட பல வருஷமா 1000 வருஷம் வாழ்ந்த கோயிலை அதை இடிச்சு புதுப்பிக்கும் போது சாமியோட பவரை பூரா எதுல இறக்கி வைக்கிறாங்க? அத்திக்கட்டையில. அதனாலதான் அத்திக்கட்டை. அதனாலதான் நம்மளைய யாரும் எதுவும் செய்யாம இருக்கணும்னா அத்திப்பழத்தை தலையை சுத்தி கட் பண்ணி போட்டு போனீங்கன்னா அதை விட ஒரு தீய சக்தி எதுவும் வராது. அப்ப அந்த அத்திப்பழத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்க அத்திப்பழத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க பொண்ணு பார்க்க போனாலோ மாப்பிள்ளை பார்க்க போனாலோ அத்திப்பழத்தை கையில் எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த வாழ்க்கை கூடிரும், கை கூடி வந்துடும்.
செஞ்சு பாருங்க, கரெக்டாக வரும். அப்ப அத்திக்கட்டை வாங்கினது கூட வீட்டுல வைக்கலாம். தாராளமாக வைங்க. அத்திக்கட்டையில் எல்லா தெய்வ சக்தி சேவ் ஆகும். நீங்கள் என்ன மந்திரம் சொன்னீங்கனாலும் அந்த மந்திரத்தை அது வந்து சேவ் பண்ணிக்கும். அதுக்கு தான் அத்தி விரதர்னே பேர். அத்திக்கட்டை வாங்கினது பூஜை அறையில வச்சுக்கலாம், வச்சுக்கோங்க. இதெல்லாம் அத்திக்கட்டை பரிகாரம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இல்லைங்க, இது இல்லைங்க, கேள்விப்பட்டது இல்லைங்க, முதல் முறையா சொல்லிருக்கேன். அம்மா, ராகு கேது செவ்வாய் தோஷம் இதுகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து சிலையே செய்யாத காலத்தில் ராஜாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைப்பாம்புன்னு ஒன்று இருக்கும். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? மனைப்பாம்புன்னா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பட்டிருக்கோங்க ஐயா, கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னு என்னன்னா, ராஜா குதிரை வளர்த்துவார், நாய் வளர்த்துவார், கோழி வளர்த்துவார், புறா வளர்த்துவார், மனிதர்களை எல்லாத்தையும் வளர்த்துவார். கடைசியில் ஒரு ஓரத்தில் அந்த ஒரு பாம்பு, மனைப்பாம்புன்னு ஒன்று உயிரோடு வளர்த்துவார். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி அதுக்கு முட்டை பால் வைக்க சொல்லுவார். அந்த பாம்புக்குன்னே ஒருத்தர் போட்டுருவாங்க ஆளை. அது காலையில், மத்தியானம், சாயந்தரம் எப்பவுமே அந்த பாம்புக்கு வந்து பால் கரெக்டாக குடிக்குதான்னு பார்த்துட்டு அந்த பாலெல்லாம் வளர்த்தி அந்த பாலை குடித்து அந்த பாம்பு வந்து மனைப்பாம்பாவே வாழும். இந்த பாம்புக்கு வந்து பால் ஊற்றுறதுனால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அந்த ராஜவம்சத்தில் நாகதோஷத்தோட ஒரு குழந்தை பிறக்காது. அதனால நாகருக்கே பால் ஊற்றின வீட்டுக்கு பாதம் நினைக்காதுன்னு மனைப்பாம்பே வளர்த்திருக்காங்க. அப்படி அப்போ பாருங்க, அந்த காலத்தில் சுதார் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது கொஞ்சம் செய்ய முடியாத காரியம்தான். ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா வேறு லெவலில் நல்லா இருப்பீங்க. சிறை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தால், சிறை வாழ்க்கையவே அடிக்கடி ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளையாக இருக்கட்டும், ஜெயிலாகவே இருக்கட்டும், உண்மையாகவே இருக்கட்டும், அப்படி யாராவது இருந்தாங்கன்னா 2 ஜோடி புறா, ஆண் புறா பெண் புறா 2 வாங்கி 2ஐயும் கொண்டு போய் காலையில் கோயில் வாசலில் எங்கெல்லாம் புறா அதிகமாக இருக்குதோ அங்கே போய் நின்று, என்னோட வாழ்க்கையில் நீ சுதந்திரமாக பறக்கிற மாதிரி என் வாழ்க்கையிலையும் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி சாமி முன்னாடி நின்று 2 புறாவையும் பறக்க விட்டீங்கன்னா, அது எப்படி சுதந்திரமாக வாழும்போது இது வாழ்த்திட்டு போகுதோ, அன்னையிலேருந்து உங்களுக்கு சிறை வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. எப்படி? அப்போது அந்த மனைப்பாம்புங்கிறத அந்த காலத்தில் புறாவெல்லாம் இதெல்லாம் எதுக்கு வளர்த்துனாங்க? புறாவோட சவுண்ட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, புறா வந்து ஒரு அனத்தர மாதிரியே சவுண்டு கேட்குமா? ஊ ஊ ஊ ஊ இப்படியே அனத்தும். அப்படின்னா புறாவுக்கு தீனி வச்சிங்கன்னா உங்களோட கர்மாவை யாராவது எடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த காலத்தில் புறா வளர்த்தி அந்த காலத்தில் மணிப்புறான்னு சொல்லி வளர்த்துறாங்க. அது வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் ஒரு தகவல் தொடர்பு யாருக்கெல்லாம் காது கேட்க மாட்டேங்குதோ, நம்மளுக்கு 3ஆம் இடம் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்குதோ, அவங்க எல்லாமே இந்த காலில் வந்து தகவல் அஞ்சல் வெல்லாம் கட்டி பறக்க விட்டால் அதுக்கு ஒரு ஞான சக்தி பாருங்க. கரெக்டாக எந்த வீட்டில் போய் கரெக்டாக போய் உட்காருதோ அந்த வீட்டோட அட்ரஸ்ஸு அந்த புறா கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்க அந்த காலத்தில். கரெக்டுங்களா? மணிப்புறான்னு சொல்லுவாங்க. மணிப்புறான்னா அந்த மணிப்புறாவை நீங்கள் ஒரு சின்ன ஒரு சீட்டில் கரெக்டாக எழுதி இந்த தகவலை கொண்டு போய் இன்னார்கிட்ட சேர்த்தீருன்னு சொல்லிட்டு பறக்க விட்டுட்டீங்க.